என் ஆரோக்கிய நண்பன் சுக்லாச்சாரியாரே, சனி பகவானாகிய என்னை வரவேற்று ரிஷப சிம்மாசனத்தில் அமர வைத்ததற்கு நன்றிகள். மார்ச் 6, 2026க்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை உங்களது குழந்தைகளுக்கு எடுத்துரைக்க வந்திருக்கிறேன். ரிஷப குழந்தைகளே, கடந்த சில ஆண்டுகளாக எந்த சுகத்தையும் அனுபவிக்க விடாமல் உங்களை ஓயாது உழைக்க வைத்திருந்தேன். எல்லாம் இருந்தாலும் நிம்மதி இல்லைங்கிற நிலைமைய உருவாக்கி தந்திருப்பேன். கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் அம்புட்டையும் புடிங்கிட்டு மனசுக்குள்ள ஓன்னு அள வச்சிருப்பேன். உங்களோட சோதனை காலம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்துட்டேன். இதுவரைக்கும் உங்களை வாட்டி வதக்கி நான் சுத்தப்படுத்திட்டேன். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு வட்டியும் முதலுமா நான் பலன் கொடுக்க போறேன். ரிஷப குழந்தைகளே, பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைத்து நீங்கள் ஜொலிக்க போகிறீர்கள். ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய தலைக்கட்டுகள் எல்லாம் உங்களுக்கு துணையா நிக்க போறாங்க. ரிஷப குழந்தைகளே, உங்களுக்கு வரப்போற வருமானத்தையோ வெற்றியையோ யாரையாலும் தவிர்க்க முடியாது. ராஜா மாதிரி வாழ ரிஷப குழந்தைகளில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வைரம் மாதிரி ரொம்ப உறுதியானவங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு முத்து போல, அந்த பகவான் பரமாத்மா கிருஷ்ண பகவான் போல அழகும் அறிவும் கொண்டவங்களா இருப்பாங்க. அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு மரகதக்கல் போல சமயோஜித புத்தியால ஜெயிக்க பிறந்தவங்க. ரிஷப குழந்தைகளே, உங்களுடைய கவலையும் ஆதங்கமும் எனக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் தங்க மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருக்கீங்க. அந்த நிலைமை மாறப்போகுது. கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா வராத கடனும் வசூலாயிரும். தொழில இரட்டிப்பு லாபம் கிடைச்சி கை நிறைய காசு புழங்க போகுது. வேலையில இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவி உயர்வும் கிடைக்க போகுது. உங்க திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் இப்போ கிடைக்க போகுது. உங்களோட சிறு முயற்சியில அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சட்டுன்னு கிடைக்க போகுது. ரிஷப குழந்தைகளே, உங்களோட ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. ரிஷப குழந்தைகளே, உங்களுடைய எதிரிகள் எல்லாம் தானாக விலகி போவதோடு கோர்ட்டு கேஸ்னு எலிபுறையா இருந்த விஷயங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. ஏதேனும் தேர்தலில் போட்டியிடும் ரிஷப குழந்தைகள் மக்களின் அமோக ஆதரவோடும் பெரிய மனிதர்களின் ஆதரவோடும் அமோக வெற்றி பெறுவது உறுதி. ரிஷப குழந்தைகளே, உங்க உடம்புல இருந்த மர்மமான வழிகள், மந்தமான குணம் எல்லாமே இப்போ சூரியனை பார்த்த பனி போல விலக போகுது. மனசுல ஒரு புது உற்சாகம் பிறக்க போகுது. ரிஷப குழந்தைகளே, உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை, சுவையான சாப்பாடு, பந்தா பண்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இப்போ காசும் வரப்போகுது. அதனால அந்த பழக்கம் இன்னும் அதிகமாக போகுது. ஆனா ரிஷப குழந்தைகளே, நான் மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். காசு வருதேன்னு கர்வப்பட்டாலோ இல்ல தடம் மாறினாலோ மறுபடியும் உங்களை சரி பண்ண வேண்டியது என்னுடைய வேலை. அதனால உஷாரா இருந்துக்கங்க. ரிஷபராசி குழந்தைகளுக்கு பொறுமைதான் மிகப்பெரிய பலம். ரிஷப குழந்தைகளே, நீங்க சமத்தான குழந்தைகள் தான். ஆனா சில நேரத்துல பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ரிஷப செல்வங்களே, உங்களுடைய அந்த அழகான பேச்சும் சுறுசுறுப்பும் உங்களை சுத்தி இருக்கவங்கள எப்போதும் சந்தோஷமா வச்சிருக்குது. சனி பகவான் ஆகிய என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. ரிஷப குழந்தைகளே, நிதானத்தின் அடையாளமும் நீங்கள் தான். உறுதியான மனதால் உலகையாலும் வல்லமை கொண்டவர்களும் நீங்கள் தான். ரிஷப குழந்தைகளே, மற்றவங்களுக்கு தான் இது சனி பெயர்ச்சி. ஆனா உங்களுக்கு இது அதிர்ஷ்ட பெயர்ச்சி. நான் வருகிறேன் செல்ல குழந்தைகளே. ஓம் நமச்சிவாய.